இரண்டாம் உலகப் போரில் நாஜிக்கள் மருந்துகளை கண்டுபிடிக்க பரிசோதனைக்காக யூதர்களை பயன்படுத்தினார்கள். லேபில் படிச்சிருக்காது. யூதர்களை ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சி கொடுத்தா இது என்ன ஆகுது, எலி மாதிரி அவர்களை ட்ரீட் பண்ணியிருக்கும் போது வேர்ல்டு ஓவர் வந்து வாட் இஸ் குட் ப்ராக்டிஸ்ன்னு டாக்டர்ஸ்க்கு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரைனிங், உலகம் பூரா இது அடாப்டட் ப்ராக்டிஸ் தான். அப்படி இருக்கும்போது காவல்துறையினருக்கு வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயமாக பயிற்சி கொடுக்க வேண்டும். சோஷியாலஜிஸ்ட்டு, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு, மனநல மருத்துவர்கள் அவர்களுக்கு வகுப்பு எடுக்க வேண்டும். அது வேலை செய்யுமா டாக்டர் என்று கேட்டபோது நிச்சயமாக வேலை செய்யும், நிச்சயமாக வேலை செய்யும். நீ அடிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு அடிக்கிறது தப்புன்றதை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் இதை செய்ய மாட்டான். நீ மாட்டிக்க மாட்டேன்னு சொன்னால் மாட்டிக்காமல் எப்படி அடிக்கிறதுன்னு யோசிப்பான். அடிக்கிறது தப்புன்றதை அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கணும், பயிற்சி எடுக்கணும். ஆனால் இப்போ நான் சொன்னது போல ஏற்கனவே காவலர் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுல 5000 பேர் தூக்கி வீட்டில் வேலை செய்து வச்சுருக்கீங்க, ஸ்டேஷனுக்கு ஆள் இல்லை, இருக்கிறவங்களாம் தூக்கி ஸ்பெஷல் டீம்னு வச்சுருக்கீங்க. எப்போ எடுப்பீங்க இதை? ஆனால் சிஸ்டம் இன்னும் இருக்குது. புத்தாக்க பயிற்சி, ரீஜுவனேஷன் கோர்ஸு, இண்டக்ஷன் கோர்ஸுன்னு பல்வேறு பயிற்சிகள் இருக்குது. இதை அனுப்புறதே இல்லை. நான் சிறையில் இருக்கும்போதே பேசிப்பாங்க, நான் அடுத்த வாரம் ஏட்டை வரமாட்டேன்னா என்னென்னா புத்தாக்க பயிற்சிக்கு போகிறேன் சார் அப்படின்னு. சிறையில் இதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறையில் இதை செய்கிறதே இல்லை.